அந்த மேம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நானே வச்ச செடி புதினா தழை. இதிலேருந்து இப்போ தான் பறித்து அதில் சட்னி அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு வந்திருக்கிறேன். இந்த பாருங்கள், பச்சை மிளகா, புளி, கடுகுக்குள்ளே கலப்பாங்க. இந்த உளுந்து வந்து கடுகுல தான் இருக்கும். எனக்கு என்ன உளுந்துன்னு சொல்ல தெரியல. எப்பவுமே இது கடுகுல தான் இருக்கும். இந்த உளுந்து கடுகுக்குள்ளே எங்கள் ஆத்தாலாம் தான் கலந்து வைப்பாங்க. எனக்கு இப்போ இந்த செய்முறையை சொல்லி கொடுத்தது எங்கள் வீட்டுக்காரரோட ஆத்தா தாங்க. அவங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் வீட்டில் அவங்க தான் இந்த மாதிரி சட்னி அரைன்னு எனக்கு சொன்னாங்க. பாருங்கள், பச்சை மிளகா 2 வதக்கி வச்சுக்கணும். இன்னும் கொத்தமல்லி சீரகம் வைக்கிறேன்னா வைக்கலாங்க. நாங்கள் வந்து அவங்களுக்கு ஒருத்தருக்கு தான் இந்த சட்னி, அதனால் நான் எல்லாமே கொஞ்சம் குறைச்சி அதிகமாக சட்னி வேண்டான்னு பண்ணியிருக்கிறேங்க. இந்த பாருங்க, சட்னி அரைச்சி காட்டுறேன் நான். புளி, பச்சை மிளகா, உளுந்து, உப்பு சிறிதளவு, இதை வந்து பச்சை சட்னின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த தலையெல்லாம் வச்சு அரைச்சி உளுந்து இந்த உளுந்து தான் போடணும். அப்போ தான் டேஸ்ட் வருங்க சட்னிக்கு, புதினா சட்னிக்கு. இதனால் நெகுன்னு அரைச்சி நம்ம அதை எடுத்துக்கிட்டுங்க கொண்டு போய் தாளித்து எடுத்து வச்சிட்டோம்னா, இதே உளுந்து பருப்பையே போட்டு கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டு தாளிச்சிடலாங்க. தாளித்து தோசைக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த சட்னி. புளி இன்னும் வேணும்னா இன்னும் கொஞ்சம் வச்சுக்கலாங்க. தக்காளி வேணுங்கிறவங்க ஒரு தக்காளி போட்டுக்கலாம். எனக்கு அதெல்லாம் வேண்டாம், புளி கொஞ்சம் வச்சா போதும்னு நான் வச்சுக்கிட்டேங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.